ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பிரெட் க்ரம்ஸு எதுவும் இல்லாமல் நம்ம சுலபமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அது கூட பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது மட்டும் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எதுவும் காய் இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கட்லெட் மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தட்டி அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் கட்லெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வெடிப்பில்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட்லெட்டை சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற வெஜிடபிள் கட்லெட் மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பொன்னிறமாக வெந்துட்டு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்த உடனே நம்ம எடுத்து சாஸ் வச்சு நம்ம பரிமாறலாம். நம்ம மீதமான சாதத்தை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு வெஜிடபிள் கட்லெட் ரெசிபி பார்த்தாச்சு. இது குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கேட்டால் டக்குன்னு நம்ம உடனே செஞ்சிடலாம். சுவையான கட்லெட் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.